முன்னாடி 3 பிள்ளைகளான அமுதா, வளவன், எழிலன் ஆகியோருக்கு தனித்தனியாக 5000 ரூபாய் கொடுத்தான். திருப்பி வரும்போது பத்திரமாக திருப்பி தந்தோம் என்றும் கூறினார். பிஹு. ஓயே. ரோகேஷ் இந்த அப்பா உங்களுக்கு பண்டை என்னமாக போயினான். வெரி குட். பிஹு. ஓயே. அமுதா தன் தந்தை கொடுத்த பணத்தை வைத்து 6 மாடுகளை வாங்கி பால், தயிர், நெய் போன்றவற்றை விற்று தன் தந்தை கொடுத்த பணத்தை 2 மடங்காக பெருக்கினான். வெரி குட். பிஹு. ஓயே. ஆனா எழிலன் அப்படி நினைக்கல. தந்தை கொடுத்த பணத்தை வங்கியில வச்சு பத்திரமா திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சான். வெரி குட். பிஹு. ஓயே. தந்தை அல்லவர் 2 நாள் சென்று திரும்பிய பின் வளவனும் அமுதாவும் தந்தை கொடுத்த பணத்தை 2 மடங்காக பெருக்கி தந்தையிடமே கொடுத்தார். வெரி குட். பிஹு. ஓயே. ஆனால் எழிலன் வங்கியில் வைத்திருந்து பணத்தை கொடுத்தான் தந்தையிடம். அதற்கு தந்தை, பணம் என்பது பூட்டி வைக்க வேண்டிய பொருள் என்று, அதனை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேற வேண்டும். நீ என் கூட தொழில் செய்யவா என்று கூறினார் அமுதாவுக்கு. வெரி குட். பிஹு. ஓயே. அப்படிங்கிற சிறுகதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பணம் அப்படிங்கிறது பூட்டி வைக்கக்கூடிய பொருள் கிடையாது. அந்த பணத்தை வச்சு நம்ம தொழில்கள் செஞ்சு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதையுடைய மைய கருத்து. சரியா? எல்லாருமே நல்லா கருத்துக்களை வந்து தெளிவா முழுவா சொன்னீங்க. மிக பரவாயில்ல.